Hello everyone, I'm Sanjay Chandru, welcome to the channel. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகிறோம்னா ஜான்வரி மந்த் என்னோட பிஎன்எல் ரிப்போர்ட் பற்றி. ஸோ பிஃபோர் கெட் இன் டு த பிஎன்எல், ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் அ லிட்டில் பிட் குடி ஸ்டோரி. ஸோ அது எதை பற்றினா, என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு நோபா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா, ப்ராஃபிட் பண்ணுறோம், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடும் வருது, லாஸ் மேக்கிங் ட்ரேடும் வருது. ஸோ ஏன் ரொம்ப நாளாக இது ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மந்த்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பீரியட் எங்களுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும்போது நாங்கள் வித்ட்ராவல் எதுவுமே பண்ணல. 2-3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஓகே, 2 பேருக்கும் தோணுச்சு, என்னது நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம், சரி மொத்தமாக எவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிஎன்எல் அதெல்லாம் டேட்டாலாம் எடுத்து பார்க்குறதுலாம் தெரியாது இனிஷியல் டேஸில். ஸோ அப்போது எடுத்து பார்க்க போகும்போது ஆட் பண்ணுறோம். ஓவராலாக எத்தனை ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த ட்ரேடில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பார்த்தா, நாங்கள் அந்த எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து என்ன சொல்றது, 2000 அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் ஓவராலாக பண்ணியிருந்தது அரௌண்ட் 18,000 சம்திங். மார்ஜினே கம்மி தான், பட் ஆனால் 18,000 சம்திங் வந்து பண்ணியிருந்தோம். லாஸும் அதுக்கு ஈக்குவலாக அக்கௌண்ட்டே ப்ளோன் அப்லாம் ஆயிருக்கு. ஒரு 2-3 டைம்லாம் ப்ளோன் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேட்ரு இல்லைங்க. இவ்வளோ டைம் பண்ணியிருக்கோமே, அப்போ ஏன் நம்ம வித்ட்ராவல் பண்ணலன்னு அதுக்கடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் வித்ட்ராவல் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே சொல்றது இந்த மந்த்லி ப்ராஃபிட் தான் வித்ட்ராவல் பண்ணணும், அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியல் டேஸில் அந்த ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஓகே, மந்த்லி நம்ம அவ்வளோ பண்ணியிருந்தோம்னா தான் வித்ட்ராவல் பண்ணணும், அவ்வளோ பண்ணி நெவர். அதுக்கடுத்து நாங்கள் யோசிச்சுட்டு நாங்கள் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து வித்ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். வித்ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டே வர ஆரம்பிச்சது. ஓகே, நம்மளும் ட்ரேட் பண்ணுறோம், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் அப்பவுமே நாங்கள் ஃபுல் டைமாலாம் பண்ணலை. ஸோ அப்படி நான் பண்ணிட்டு இருக்கும்போதுமே ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கனெக்ட் ஆனாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அப்போது அவர் சொன்னது என்னன்னா, ஓகே நானும் பண்ணலான்னு ஃபுல் டைமாக பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஆல்ரெடி நாங்கள் பெரிய பெரிய அடிகள்லாம் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஓகே, எடுத்தோன்னே அப்படி சொல்லிடக்கூடாது, மோட்டிவேட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டியும் புகுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்ல ஆரம்பித்தேன். கான்வர்சேஷன் போக ஆரம்பிச்சது. ஓகே ப்ரோ, கேபிட்டல்லாம் உங்ககிட்ட இருக்கா, இல்லை என்ன சொல்ல லேர்னிங்லாம் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு அப்படியே பேசும்போது, கேபிட்டல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே, லேர்ன்லாம் பண்ணியிருக்கேன். சடனாக அவர் சொல்லிட்டாரு, நான் 1 இயராக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. 1 இயராக ட்ரீட் பண்ணுறாளா, சரி ஓகே, ப்ராஃபிட்லாம் பண்ணுறீங்களா ப்ரோ? பண்ணுறேன் ப்ரோ. அப்படி இதெல்லாம் பண்றவரு எதுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு, நம்மளே ஒரு அரை குறையுமா தத்தளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டை தத்தளிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ஆஹ் தலைவன் அதுக்கப்புறம் அடுத்து நான் கேட்ட கேள்வி வந்து, ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ. ஓகே, இவரும் இன்னும் அது டீட்டெயிலாக புரிஞ்சுக்க தெரியல, பிஎன்எல் ரிப்போர்ட்லாம் அவர் இன்னும் பார்க்கல போல. பட் ஆனால் ஓகே பண்ணி இந்த ப்ராஃபிட்லாம் பண்ணுறேன்றாருன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டால் அவன் அப்படியே அமைதியாயிட்டாரு. ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் பெருசாக வித்ட்ராவல்லாம் போட்டதில்லை ப்ரோ அப்படின்னாரு. என்னது இது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து சும்மா சொல்லுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, சம் எக்ஸ் அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட் பண்ணது வேண்டாம், பட் ஆனால் எவ்வளோ வித்ட்ரால் பண்ணி சும்மா சொல்லுங்க, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது தான் அவர் சொல்கிறாரு, ஒரு 800 எவ்வளோ தான் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இங்க நெறைய பேர் இதே ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே. அப்போல இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நார்மலா பேசி, ஓகே ப்ரோ, பண்ணுங்க, டீசென்ட்டா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க போல. நீங்களே நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிருவீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், செட் ஆகல அதுன்னு சொல்லிட்டு. டைம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன முடிச்சுட்டு விட்டாச்சு. அப்போலருந்து எனக்கு நெறைய ஒரு தாட் இருக்கும். ஏன் எல்லாருமே வித்ட்ரால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நான் காம்பவுண்ட் பண்ணணும். என்கிட்ட பெருசா கேபிட்டல் இல்ல. கேபிட்டல் தான் இங்க கிங்கு. ஸோ அதனால நம்ம காம்பவுண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே ஓகே. காம்பவுண்ட் பண்றதெல்லாம் ஓகே. பட் அத்தன நாள் நம்ம இன்ட்ராடேல உட்காந்து
நம்மளோட டைம் ஈவன் தோ நமக்கு வந்து வெளியே ஒரு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட இருக்கலாம். பட் இங்கே நம்ம உள்ள உட்காந்து நம்ம அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த நாளை வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணாமல் அடுத்த நாள் கொண்டு போய் அடுத்த நாள் ப்ராப்பராக ட்ரேட் எடுத்து ஸோ இவ்வளோ ப்ரொசீஜரையும் தாண்டினதுக்கப்புறம் மற்ற மந்த் நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஃபியூ பக்ஸ் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட வந்து வரணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஹேண்ட்லிங் ஃபீஸ் ஹேண்ட்லிங் சார்ஜ் மாதிரியாவது நம்ம ஒரு உட்காந்துருக்கோம் அவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் நமக்கு ஃபியூ பக்ஸாவது நமக்கு கிடைக்கணும். இது வந்து ரெகுலராக நமக்கு கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்துல இனிஷியல் டைம் லாங் டேர்ம்ல வந்து பிரச்சனை இல்லை. இனிஷியல் 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து நமக்கு இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு இது வந்து ஒரு ஃபீல்டாவே நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். என்ன சொல்றது? நம்ம மைண்ட் செட் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, இது என்ன எதுவுமே வரல, இதுக்கே இவ்வளோ உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி குடுத்துரும். ஸோ அதனால எவ்ரி மந்த் ஆன் மந்த் அப்படி இல்லைன்னா வீக்லி ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளா இருக்கோ, இல்லை இவ்வளோ சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து நான் ஹிட் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். 10% ஹிட் பண்ணதுக்கப்புறம், இல்லை 5% ஹிட் பண்ணதுக்கப்புறம் வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியே ஆகணும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டேக் அவே தட் ஐ கெட் ஃப்ரம் மை பாஸ். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக நான் லாஸ்ட் மந்த் ஜான்வரியில் வந்து ஜான்வரி 2026 வந்து எவ்வளோ பிஎன்எல் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். இதுதான் என்னோட அக்கௌண்ட். ஆக்சுவலாக மைஎஃப்எக்ஸ் புக்கில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெரிஃபைலாம் பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம். என்னோட டெபாசிட் அமௌண்ட் வந்து 2146.42. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கர் நேம் வந்து பெப்பர் ஸ்டோனுங்கிற ப்ரோக்கர். இங்கே இவ்வளவு பண்ணிட்டு என்னோட லாஸ்ட் மந்த் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். என்னோட ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து 1.83 இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆவரேஜ் வின் வந்து $80, ஆவரேஜ் லோஸ் வந்து $32. ஸோ இதுதான் இங்கே மேஜரான திங். ஸோ ஆவரேஜ் லாஸை விட ஆவரேஜ் வின் வந்து எப்பவுமே கூட இருக்கணும். ஸோ இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஓவராலாக இத்தனை லாட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பெக்டன்சி. இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறையாவே இருக்குது. இந்த மந்த்தை விட்டுருங்க, இது ஜஸ்ட் இப்போது ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. ஜான்வரியில் அரௌண்ட் 11.43% வந்து நான் ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ப்ரோ ஒரு 200 சம்திங் தானே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, எஸ் 200 சம்திங் தான். இட்ஸ் ஓகே. நான் என்னோட கோல் இந்த இயர் கோல் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, நான் வந்து எல்லா மந்த்தும் ப்ராஃபிட்டபுளாக முடிக்கணும். தட்ஸ் வாட் மை கோல். ஸோ அதில் நான் என்னோடய ஃபஸ்ட் மந்த்தை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து என்னோடய ஜேர்னலில் போயிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இது நான் கூகுள் ஷீட்டில் வந்து எப்போவுமே நான் ஃபில் பண்ணுவேன் ஜேர்னல். ஸோ இதில் வந்து இது என் ஃப்ரெண்ட் நேமில் உள்ள அக்கௌண்ட்னால இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஜான்வரி மந்த் ஓவராலாக நான் 23 ட்ரேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக 14 டேஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சில நாள்லாம் கொஞ்சம் ஒர்க் வெளியே இருந்தேன். ஒரு ரெண்டு ட்ரேட் ஐ திங்க் மிஸ் பண்ணிட்டேன் 1:3ல. ஸோ ஓகே, நாட் அ பிக் டீல். அதுக்கடுத்து லாட் சைஸ் வந்து 7.58 வந்து நான் ஓவராலாக நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். மொத்த லாட் சைஸ் வந்து இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தேவைப்படும். சின்ன சின்ன டீட்டெயிலுங்களும் நம்ம ஜேர்னல் பண்ணுறது வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கமிஷன்ஸ் வந்து எதுக்கு 0 போட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் நான் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் இந்த டேட்டாலாம் எடுத்து நான் பார்த்தேன். அப்போது ராஸ்பெட் அக்கௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ராஸ்பெட் அக்கௌண்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ரைஸ் ஆகும். மார்க்கெட் ஆர்டரில் சம்திங் இல்லை செல் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து இதுவாகும். அப்படி ப்ளேஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா கமிஷன் கொடுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து கமிஷன் கொடுக்கணும். ஸோ ப்ராஃபிட் வருது இல்லை
அதெல்லாம் தேவையில்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் இயர் மட்டும் அரௌண்ட் அதுக்கே ஒரு ஒரு $600 கிட்ட எனக்கு போயிருக்கும். பட் நான் பெருசா ப்ராஃபிட்டபிளாவே இல்ல, சொல்லப்போனா லாஸ்ட் இயர். ஸோ அதனால தான் ஓகே அந்த அக்கவுண்ட்லேருந்து கட் பண்ணி லாஸ்பெட் அக்கவுண்ட்லேருந்து கட் பண்ணி நார்மல் அக்கவுண்ட்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தா கிரேஸ்ஃபுல்லி காட் 0 0 கமிஷன். எந்த ஒரு கமிஷனுமே இல்லை இந்த அக்கவுண்ட்ல. பட் என்ன கொஞ்சம் அந்த ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ராடக்ட்ஸில். நான் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா யூரோ யூஎஸ்டி தான். யூரோ யூஎஸ்டி தான் நான் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட். பிஎன்எல் ஓவராலாக $238.87. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வித்ட்ரால் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வித்ட்ரால் பண்ணாமல் இல்லை, கம்ப்ளீட்டாக நான் வித்ட்ரால் பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே பார்த்தா கூட தெரியும். ஐ திங்க் ஏதாவது $238 வந்து நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எப்போவுமே பண்ணுறது பெட்டர். பண்ணலைன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்குங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கும். பட் ஃபைனலாக பார்த்தா நம்ம வித்ட்ரால் பண்ணியிருக்க மாட்டோம். இது விட்டுருங்க, 435 விட்டுருங்க. ஜஸ்ட் நான் $238 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் குவைட் ஓகே. டீசென்ட் ப்ராஃபிட் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஓகே. வீடியோ ஸ்க்ரீனில் இருந்துட்டு நம்ம வீடியோக்கு போய்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ட்ரேட். லாஸ்ட் மந்த் கொஞ்சம் நீட்டாக தான் போச்சு ட்ரேட்ஸ் எல்லாமே. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 க்ளியராக ட்ரேட் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, எவ்ரிடே யூ ஹாவ் டு பி தேர் இன் டெஸ்க். டெஸ்கில் நீங்கள் உட்காரணும். டெஸ்க் மீன்ஸ் சார்ட் முன்னாடி நீங்கள் உட்காரணும். ஈவன் இஃப் லாஸ்ட் டே மேக்கிங் ஹியூஜ் ப்ராஃபிட் ஆர் ஹியூஜ் லாஸ், எது நடந்தாலும் நீங்கள் அடுத்த நாள் உட்காரணும். அதுக்கு அமௌண்ட் வேணும். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஜஸ்ட் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறேன் அது இந்த மேட்ரு இல்லை. நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஜஸ்ட் அனதர் ஒன் டே. நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்றதை எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ட்ரேட் ப்ரெசன்ட் டேயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். என்னோட சஜஷன் என்னென்னா, லிவரேஜ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேபிட்டல் வந்து $1000 மேலே இருக்கும் வச்சுட்டு டெபாசிட் $1000 $2000 அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு லிவரேஜ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. லிவரேஜ் கம்மி பண்ணுறது இனிஷியலாக கடுப்பாக இருக்கும். பட் இட் வில் மேக் யூ மோர் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். கண்டிப்பாக சொல்லுவேன். இதை நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் கம்மிங் மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் ஸ்கேல் பண்ணணும். எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் நிறைய அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ளோன் அப் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் தான் நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் தான் நான் வித்ட்ரால் பண்ணியிருக்கேன். அதுவுமே என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு பே அவுட் வந்து பண்ணியிருக்கேன். ஆமாம், அதில் ஒரு 2 பே ஒரு டைம் வந்து ஒரு $90, இன்னொரு டைம் வந்து ஒரு $200 சம்திங். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்க பே அவுட்ஸே. லாஸ்ட் இயர் பிஃபோர் 2025 நான் ஃபுல்லாக ஆக்டிவாலாம் நான் ட்ரேட் பண்ணல. அந்தளவுக்கு பண்ணேன், பட் அந்தளவுக்கு ஆக்டிவாக ட்ரேட் பண்ணல, ப்ராஃபிட்டும் நான் பண்ணல. ஸோ திஸ் இஸ் அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இயர் ஐ வாண்ட் டு ஓரளவுக்கு என்னால் லேர்ன் பண்ணிட்டும் இருக்கேன், அஸ் வெல் அஸ் கொஞ்சம் டீசெண்டாகவும் மந்த் அண்ட் மந்த் நான் ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய டார்கெட் என்னென்னா, கண்டிப்பாக நான் ஸ்கேல் பண்ணணும் என்னோடய அக்கௌண்ட்டை. இங்கே வந்து கேபிட்டல் தான் பிக்கஸ்ட் மேட்டர். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களோட கேபிட்டலை பொறுத்து தான் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நான் வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்து அதை லைவ் இல்லை, அதை ஒரு ஜேர்னல் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ வில் சி. ஓகே, அதுதான் எவ்ரி திங். நான் சொல்ல வந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, பை பை. செஸ்.